வணக்கம். ஒருவருடைய எண்ணங்கள் எவ்வாறு செயல் வடிவம் பெறுகின்றன என்பதை இக்காணொளியில் நோக்குவோம். இது பி பாசிட்டிவ் தமிழ். ஹென்றி ஃபோர்டினுடைய காலத்தில் கார், அதாவது மகிழுந்து, செல்வந்தர்களுக்கு மட்டுமே உரிய ஒரு பொருளாக காணப்பட்டது. ஆனால் ஃபோர்டினுடைய சிந்தனையோ இந்த கார் ஏழைகளின் கைகளிலும் கிடைக்க வேண்டும் என்று அதற்காக கடுமையாக உழைத்தார். அதை பற்றியே எப்போதும் சிந்தித்து கொண்டிருந்தார். ஹென்றி ஃபோர்டினுடைய காலத்தில் எடிசன் ஒரு புகழ்பெற்ற விஞ்ஞானி. அப்போது ஃபோர்ட் எடிசனை சந்தித்து தன்னுடைய கார் பற்றிய திட்டத்தை பல தடவை பேசியிருக்கிறார். அப்போது எடிசன் ஃபோர்ட்டை தட்டி கொடுத்ததோடு அந்த கார் பற்றிய திட்டத்தை கேட்டார். அதற்கு ஃபோர்ட் தான் கண்டுபிடிக்கப் போகின்ற காரிலே இயந்திரமானது முற்பகுதியிலோ பிற்பகுதியிலோ இல்லாமல் காரின் நடுப்பகுதியில் இருக்க வேண்டும் என்று கூறினார். உடனே சிரித்த எடிசன் அவர்கள், ஒருபோதுமே இது சாத்தியமாகாது. ஒன்றில் காரினுடைய முற்பகுதியில் இயந்திரம் இருக்க வேண்டும், அல்லது காரினுடைய பிற்பகுதியில் இருக்க வேண்டும். நடுவிலே இருந்தால் அந்த கார் இயங்க முடியாது என்று திட்டவட்டமாக கூறினார். அதனை ஃபோர்ட் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. சரி, அதை நான் பார்த்து கொள்கின்றேன் என்று கூறிவிட்டு வீடு திரும்பிவிட்டார். நீண்ட நாட்களாக இதே சிந்தனையில் இருந்தார். இறுதியில் ஃபோர்ட்டே வெற்றி பெற்றார். அவருடைய எண்ணத்தின்படி ஃபோர்ட் என்ற கார் சந்தைக்கு வந்தது. அதனுடைய இயந்திரம் அந்த 4 சில்லின் நடுப்பகுதியிலே அமைந்திருந்தது. அது அனைவரையும் ஆச்சரியத்திலும் ஏற்படுத்தியது. இந்த ஃபோர்ட் பாடசாலையில் கற்கின்ற காலத்திலே ஒரு சிறந்த மாணாக்கனாக இருக்கவில்லை. பாடசாலை கல்வி இவருக்கு பெரிதும் ஏறவில்லை. இவ்வாறு இருந்த ஃபோர்ட் அக்கால உலக சந்தையில் ஏழை மக்கள் அதிகம் விரும்பி வாங்கிய காராக பதிவு செய்யப்பட்டது. ஃபோர்ட் மிக விரைவிலேயே பணக்காரரானார். ஃபோர்ட் கார் எங்குமே பலம் பெறுவதைக் கண்ட பாடசாலை கல்வியில் கைதேர்ந்த பலர் ஃபோர்ட்டை அவமானப்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டார்கள். பாடசாலை கல்வியை மனனம் செய்து புத்திஜீவிகள் என்று கூறிக்கொண்ட ஒரு சிலர் ஃபோர்ட் கல்வியறிவு அற்றவர் என்று வெளியுலகுக்கு வெளிப்படுத்தி அவரை அவமானப்படுத்த முற்பட்டனர். வழமை போல தன் அலுவலகத்தில் பரபரப்பாக சிந்தித்து கொண்டிருந்தார் ஃபோர்ட். அப்போது உள்ளே 3 பேர் வந்தனர். அவர்கள் ஃபோர்ட்டோடு சிறிது நேரம் பேச வேண்டும் என்று கூறிக்கொண்டனர். இவ்வாறு உள்ளே நுழைந்தவர்கள் ஃபோர்ட்டிடம் மாறி மாறி கேள்வி கணைகளை தொடுத்தனர். முதலாம் அவர் ஒரு கேள்வியை கேட்டார். அப்போது ஃபோர்ட் ஒரு தொலைபேசியை அழைத்தார். அப்போது உள்ளே வந்த ஒருவர் ஃபோர்ட்டை பார்த்தார். அந்த கேள்வியை மறுபடியும் கேட்கும்படி ஃபோர்ட் கூறினார். அதற்குரிய பதிலை உள்ளே வந்த நபர் கூறிவிட்டு சென்றார். இப்போது 2ஆம் நபர் தன்னுடைய கேள்வியை ஃபோர்ட்டிடம் கேட்டார். தொலைபேசியை அழைத்த ஃபோர்ட் அவருடைய அலுவலகத்துக்குள் ஒருவர் நுழைந்தார். மறுபடியும் ஃபோர்ட் அந்த 2ஆம் நபருடைய வினாவை கேட்டார். அவருடைய கேள்விக்குரிய பதிலை அலுவலகத்தினுள் 2ஆவதாக நுழைந்தவர் கூறிவிட்டு சென்றார். இப்போது ஃபோர்ட்டின் முன்னால் இருந்த 3ஆவது நபர் ஃபோர்ட்டிடம் 3ஆவது கேள்வியை தொடுத்தார். உடனே தொலைபேசியை அழைத்த ஃபோர்ட் மறுகணம் உள்ளே நுழைந்தவர் மீண்டும் ஃபோர்ட் வினாவை கேட்டதும் அதற்குரிய பதிலை கூறிவிட்டு வெளியே சென்றார். உடனே ஃபோர்ட்டின் முன்னால் இருந்த அந்த 3வரும் சிரித்தார்கள். நாங்கள் நினைத்தது சரிதான். ஃபோர்ட்டால் ஒரு காரை கண்டுபிடிக்க முடிந்ததே தவிர உண்மையில் அவர் ஒரு புத்திசாலி அல்ல என்று கூறி சிரித்தனர். அமைதியாக இருந்த ஃபோர்ட் இப்போது பேசத் தொடங்கினர். நீங்கள் நினைத்து வந்தது சரிதான். பாடசாலை கல்வியை பொறுத்தவரையில் இந்த ஃபோர்ட் தோற்றுப்போனவன் தான். இந்த ஃபோர்ட்டுக்கு பாடசாலையில் கூறுகின்ற விடயங்களை மனனம் செய்து ஒப்புவிக்க தெரியாது. ஆனால் இங்கே வந்து பதிலை கூறிவிட்டு சென்ற 3வரும் பாடசாலை காலத்தில் மிகவும் கல்வி கற்ற சிறந்த மாணவர்கள். இப்போது அந்த 3வரும் என் பணியாளர்கள், எனக்கு கீழே வேலை செய்கின்றார்கள். இவ்வாறு யார் வந்து தேவையற்ற எந்த கேள்விகளை கேட்டாலும் இவர்கள் விடை கூறுவார்கள். நான் எந்த தேவையற்ற விடயங்களையும் என் தலைக்குள் வைத்து கொள்ள மாட்டேன். யார் என்ன கேள்வி கேட்டாலும் அதற்கு பதிலை கூறக்கூடியவர்கள். பாடசாலை காலத்தில் சிறந்த மாணாக்கராக விளங்கியவர்கள் இப்போது பலர் என் கீழே வேலை செய்கின்றனர். என்னுடைய வேலை என்னவென்றால் சிந்திப்பது.
இந்த உலகத்திலேயே மிகவும் கடினமான செயல் எதுவென்றால் சிந்திப்பதுதான். அதனால்தான் உலகில் மிக குறைந்த சதவீதத்தினரே சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது நீங்கள் கேட்ட கேள்விகளின் பதில்களை நானும் மனனம் செய்து வைத்திருந்தால் என் தலை குப்பையாகிவிடும். தேவையற்ற விடயங்களை தலைக்குள் வைத்திருந்தால் தேவையான விடயங்களை சிந்திக்க முடியாது. உலகிலேயே மிகவும் கடினமான தொழில் சிந்திப்பதுவே என்று தக்க பதிலடி கொடுத்தார் ஃபோர்ட். ஃபோர்ட்டை அவமானப்படுத்த வந்தவர்கள் தாங்களே அவமானப்பட்டு அங்கிருந்து வெளியேறினார்கள். இவ்வாறு ஃபோர்ட்டினுடைய வாழ்க்கையில் பல்வேறு சுவாரஸ்யங்கள் நிறைந்து காணப்படுகின்றது. நாங்கள் ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டால் அந்த எண்ணமே அதை செயல் வடிவமாக்கிவிடும். எனவே நாமும் எம் வாழ்க்கையில் உயரிய எண்ணங்களோடு வாழ்வோம். எண்ணம் போல் வாழ்க்கை. நன்றி, வணக்கம்.